ஈரானிடம் இன்னமும் பல்லாயிரக்கணக்கான ஏவுகணைகளும் ட்ரோன்களும் இருப்பதாக அமெரிக்க இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் தெரிவித்திருக்கின்றார். அது குறித்த விவரங்களை விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். இந்த செய்தி உட்பட மேலும் ஒரு சில உலக செய்திகள் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. அத்துடன் இலங்கை செய்திகளில் இலங்கையைச் சேர்ந்த பல முக்கியமான பாதாள உலக குழு உறுப்பினர்களை துபாய் போலீசார் மடக்கி பிடித்திருக்கின்றார்கள். அவர்கள் மிக விரைவில் இலங்கைக்கு அழைத்து வரப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில இலங்கை செய்திகளும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை. வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். அமெரிக்காவினுடைய இராணுவ புலனாய்வு பிரிவிற்குத்தானே அதனுடைய பணிப்பாளர் லெப்டினன்ட் ஜெனரல் ஜேம்ஸ் ஆடம்ஸ் அவர்தான் இந்த கருத்தை சொல்லியிருக்கார். ஈரானிடம் இன்னமும் பல்லாயிரக்கணக்கான ஏவுகணைகள் இருக்கின்றன, அதே போல பல்லாயிரக்கணக்கான ட்ரோன்கள் இருக்கின்றன. அதாவது ஒரு வழி தாக்குதலை நடத்தக்கூடிய ட்ரோன்கள் இன்னமும் அவர்களுடைய கைவசம் இருக்கிறது என்று சொல்லி இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கார். ஏன் இந்த கருத்தை அவர் சொல்ல வேண்டி என்று சொன்னால், நேற்று வியாழக்கிழமை அமெரிக்காவில் அமெரிக்கா பாராளுமன்றம் இருக்குத்தானே, பாராளுமன்றத்தில் உங்களுக்கு தெரியும் நிறைய உபகுழுக்கள் இருக்கும். பல்வேறு தேவைகளுக்காக நிறைய உபகுழுக்கள் இருக்கும். எப்படி இலங்கை பாராளுமன்றத்தில் உபகுழுக்கள் கோப்புன்னு சொல்லி குழுக்கள் இருக்கும், அதே மாதிரி அமெரிக்க பாராளுமன்றத்திலையும் இருக்கும் தானே. அதில் ஒரு குழு ஒரு கமிட்டி அவர்களுடைய வேலை என்னென்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய அந்த இராணுவ பட்ஜெட் இருக்கு தானே, அதை ஆய்வு செய்கிறது. இராணுவத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கணும், இராணுவம் என்ன செய்யுது, என்னென்ன தளவாடங்களை வாங்குது, அந்த மாதிரி. அதாவது பாராளுமன்றத்துக்கும் அமெரிக்க இராணுவத்துக்கும் இடையிலான அந்த கோஆர்டினேஷன் வேலையை பார்க்குற அந்த குழு வைங்களேன். அப்போ அந்த குழு நிறைய கேள்விகள் கேட்பினோம். நீங்கள் எவ்வளோ காசை கொண்டு செலவழிக்கிறீங்களா, என்ன செய்கிறீங்க, உங்களுடைய நடவடிக்கைகள் என்ன. எனவே அப்படியான ஒரு சந்திப்பு நேற்று நடந்திருக்குது. நேற்று வியாழக்கிழமை அந்த குறிப்பிட்ட அந்த கமிட்டிக்கும் இந்த இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளருக்கும் நடந்திருக்குது. அப்போ தான் சொல்லியிருக்கிறார், இல்லை ஈரான் நாங்கள் நிற்கிற மாதிரி இல்லை, அவர்கள்ட்ட நிறைய ஏவுகணைகள் இருக்குது, நிறைய ட்ரோன்கள் இருக்குது. எனவே நாங்கள் அதுக்கேற்றபடி எங்களுடைய போர் திட்டங்களை வகுக்கணும் என்று சொல்லி அந்த குழுவிட்ட உண்மையை சொல்லியிருக்கார். ஏன்னு சொன்னால் அந்த குழுவிட்ட கட்டாயம் உண்மையை தான் சொல்லணும். அப்போ தான் அந்த குழு காசு ஒதுக்குறதா இல்லையா என்ன ஏதுன்னு சொல்லி தீர்மானம் எடுப்பினோம். இப்போ அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் இருக்கார் தானே, பீட் ஹெக்ஸெட், அவர் நேற்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சவர் தானே. அதில் சொல்லியிருந்தவர், ஈரானினுடைய சகல ஆயுத உற்பத்தி சாலைகளும் அழிக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் மண்ணுக்குள்ளே போயிட்டுது, அதை தோண்டி எடுக்கிற முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள், அதையும் நாங்கள் கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறோம். எனவே அவர்களால் ஆயுதங்களை உற்பத்தி செய்ய முடியாது. இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னவர். எனவே இந்த 2 பேரும் சொன்ன கருத்துக்களை யார் சொன்ன கருத்துக்கள் உண்மையாக இருக்கும் என்றதை நான் உங்கள்கிட்ட விட்டுவிடுறேன். பல்வேறு அமெரிக்க ஊடகங்கள் இந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். 10 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் விதமாக இஸ்ரேல் நேற்றிரவு தாக்குதல் நடத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. லெபனான் நேரம் நள்ளிரவை தாண்டிய பொழுதில் இஸ்ரேல் ஷெல் தாக்குதல்களை மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது. தெற்கு லெபனானின் சில பகுதிகளை இலக்கு வைத்து, அதாவது கியாம் என்று சொல்லப்படுற ஒரு இடத்திலையும் டிபைன் என்று சொல்லப்படுற இன்னொரு இடத்தையும் இலக்கு வைத்து, எல்லாமே மலை பிரதேசங்கள், பள்ளத்தாக்கு பிரதேசங்கள். அந்த பகுதியில் தான் ஹெஸ்புல்லா அமைப்பினுடைய ஆதிக்கம் இருக்கிற ஒரு பகுதி. அந்த பகுதிகளில் ஷெல் தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்கொண்டதாகவும் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களும் இடம்பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே போர் நிறுத்தம் அமலுக்கு சில மணி நேரம் கழித்து இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றமை பலத்த சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது. எனவே 2 தரப்புமே போர் நிறுத்த உடன்படிக்கைகளை சரியான முறையில் கடைபிடிக்கணும், அதை சரியாக அமுல்படுத்தணும் என்று சொல்லி இப்பொழுது அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன பிரச்சனை சொன்னால், லெபனானில் இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்குமான அந்த போர் நிறுத்த உடன்படிக்கை 2 தரப்புக்குமே விருப்பம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுத்த கடும் அழுத்தம் காரணமாகத்தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இதற்கு ஒப்புக்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. ஏன் சொல்லுங்க, ஏன்னு சொன்னால் ஈரானினுடைய பிரதானமான நிபந்தனையை லெபனானில் யுத்தம் நிறுத்தப்படணும் என்றதான். எனவே அந்த அடிப்படையில் தற்காலிகமாக செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தானே, அதனால தான் அந்த மீறல் இடம்பெற்றிருக்குமோ என்ற ஒரு சந்தேகமும் இருக்குது. எனவே மேலதிக தகவல்களுக்காக காத்திருப்போம். அடுத்ததாக இலங்கை செய்திகள். இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த புத்தாண்டு கால பகுதியில் வெறும் 6 நாட்களில் 44 பேர் வீதி விபத்துகளில் பலியாகி இருப்பதாக போக்குவரத்து போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த 6 நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் 42 விபத்துக்கள் நடந்திருக்காம். அந்த 42 விபத்துக்களில் தான் இந்த 44 பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள். எனவே போலீசார் இது சம்பந்தப்பட்ட தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு சில விபத்துக்கள் இந்த ரோட்டில் சாகசம் காட்ட வழிகிட்டதால் வந்த விபத்துக்கள் என்று சொல்லப்படுகிறது.
அதாவது வந்து பைக்கில் வந்து வீலிங் செய்கிறது, பிறகு ஆட்டோவில் வந்து வீலிங் செய்கிறது, அப்படியான ஆட்களும் வந்து விபத்துக்குள்ளாகி உயிரிழந்திருப்பதாக போலீசார் சொல்லியிருக்கிறார்கள். எனவே தயவு செய்து இந்த மாதிரியான ஆபத்தான விளையாட்டுகளில் வந்து யாரும் ஈடுபட வேண்டாம்னு சொல்லி. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஒரு பக்கம் பண்டிகை காலம் என்று சொன்னால் சந்தோஷமாக இருக்குது, மற்ற பக்கம் இப்படியான விபத்துக்கள் இது முதல் முறை இல்லை. ஒவ்வொரு பண்டிகை காலத்திலேயும் விபத்துக்கள் வந்து வந்து ஒரே சாவுகள் தான். அந்த அடிப்படையில் வெறும் 6 நாட்களில் 44 பேர் விபத்துக்களில் உயிரிழக்குன்றது கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். எனவே இது பதிவாகி உள்ளது. புத்தாண்டு தினத்தன்று மகாவலி கங்கையில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 சகோதரர்கள் உயிரிழந்த செய்தியை நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று இன்னும் ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. அதாவது தெதிரு ஓயான் இருக்கு தானே, அந்த தெதிரு ஓயால் ஒரு 15 பேர் போயிருக்கிறேன் குளிக்கிறதுக்கு. போன இடத்துல வந்து அந்த தண்ணீரில் மூழ்கி 2 பேர் உயிரிழந்து அவர்களுடைய உடல்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது. 2 பேர் வந்து காப்பாற்றப்பட்டு ஆபத்தான நிலையில் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களாம். அதுக்கு பிறகு 6 பேரை காணல் என்று சொல்லப்படுகிறது. இதுவரைக்கும் அவர்கள் மீட்கப்படவும் இல்லை, காப்பாற்றப்படவும் இல்லை. எனவே அந்த 6 பேருக்கு என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக இப்ப தேடுதல் வேட்டை இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படியான துயரமான சம்பவம் ஒன்று தெதிரு ஓயா பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கணும். பண்டிகை காலம் என்று சொன்னாலே ஒரே கெட்ட செய்தி மட்டும்தானா என்று கேட்டிங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை. நல்ல சம்பவங்களும் நடந்திருக்குது, நல்ல செய்திகளும் வந்திருக்குது. அதில் மிக முக்கியமானது இலங்கை போக்குவரத்து சபை இருக்குதானே, அவர்களுக்கு வந்து இந்த ஒரு பண்டிகை காலத்தில் இந்த ஒரு கொஞ்ச நாட்களில் வந்து 100 கோடிக்கும் அதிகமான வருமானம் கிடைச்சிருக்காம். 100 கோடிக்கும் அதிகமான வருமானம். அதுக்கு வந்து இலங்கை போக்குவரத்து சபையினுடைய தலைவர் இருக்கார் தானே, சஜீவ நந்தன் சொல்லி, அவர் வந்து தன்னுடைய ஊழியர்களுக்கு வந்து நன்றி சொல்லியிருக்கிறார். தங்களுடைய ஊழியர்களுடைய அர்ப்பணிப்பு காரணமாகத்தான் இது சாத்தியமானது என்று சொல்லி நிறைய ஊழியர்கள் வந்து அர்ப்பணிப்போட வேலை செய்தார்கள். பயணிகளை வந்து பத்திரமாக ஏற்றி இறக்கிற இந்த வேலையில் ஈடுபட்டார்கள். மிக முக்கியமாக பண்டிகை காலங்களில் வந்து சிறப்பாக செயலாற்றினார்கள் என்று சொல்லி, அதனால தான் இவ்வளவு வருமானத்தை வந்து ஈட்ட முடிஞ்சுன்னு சொல்லி, அதிலேயும் சொன்னா ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி அன்றைக்கு மட்டும் 213 மில்லியன் ரூபாய் வருமானமாக கிடைத்திருக்கிறது இலங்கை போக்குவரத்து சபைக்கு. அன்றைக்கு மட்டும் 20 லட்சம் பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. எனவே நிறைய வருமானம் கிடைத்திருப்பதாக இலங்கை போக்குவரத்து சபை அறிவித்திருக்கிறது. போன வருஷமே 2025ஆம் ஆண்டு கடைசி காலாண்டு இருக்கு தானே, அப்பேயும் வந்து நிறைய வருமானம் கிடைத்ததாக அறிவித்திருந்தார்கள். எனவே நல்ல விஷயம். பண்டிகை காலத்தில் வந்து இப்படியான நல்ல சம்பவங்களும் நடக்கிறது, வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இலங்கையைச் சேர்ந்த ஏராளமான பாதாள உலக குழு உறுப்பினர்கள் இப்பொழுது துபாயில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. துபாய் போலீசார் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையில், அதாவது துபாய் போலீசார் என்று சொல்றது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் போலீசார் தான். எல்லா இடமுமே தனியாக துபாயில் மட்டுமல்லாமல் வேறு வேறு நகரங்களையும் திடீரென்று ஒரே நேரத்தில் வந்து அதிரடி தேடுதல் நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டு ஒரே நேரத்தில் ஏராளமான ஆட்களை வந்து கைது செய்திருக்கின்றார்களாம். இப்போ அந்த கைது செய்யப்பட்ட ஆட்களில் வந்து சில முக்கியமான தலைகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே மிக விரைவில் அவர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே இலங்கையில் வந்து பெரிய ஒரு சம்பவம் ஒன்று காத்திருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் 2 பேர் இந்த மாதிரி தான் ஆட்கள் கைது செய்யப்படுறது. தனியாக அந்த செவ்வந்தி டீமிலையும் மற்றது கெகல் பத்திர பத்மி டீமில் மட்டும்தான் ஒரு இடத்துல 5 பேரும் மற்ற இடத்துல 6 பேரும் வந்து கைது செய்யப்பட்டது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய கும்பலாக நிறைய பேர் மாட்டிக்கணுமா. அதுக்குள்ள வந்து சில முக்கியமான தலைகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. நல்ல விஷயம். ஏன்னு சொன்னால் இலங்கையில் எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் உடனே செய்திகளில் வந்து கூடவே வரும் துபாயிலிருந்து வந்த கட்டளை, துபாயிலிருந்து கொடுக்கப்பட்ட பணத்துக்காக செய்யப்பட்ட வேலை என்று சொல்லி. அதே மாதிரி இலங்கையில் வந்து எந்த போதைப்பொருள் கடத்தல்காரரை பிடிச்சி கைது செய்து விசாரித்தாலும் அவர்கள் சொல்ற ஒரே ஒரு பதில், ஐயா எனக்கு எதுவுமே தெரியாது, என்ற பொஸ் வந்து துபாயில் இருக்கார் என்று சொல்லி. இதே தான் வாக்குமூலம். எவரை கைது செய்தாலும் இதே வாக்குமூலம் தான். அதுக்கு காரணம் பெரும்பாலான இந்த மாதிரியான குரூப் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் பாதாள உலக குழுக்கள் எல்லாம் வந்து பதுங்கி இருக்கிற இடம் வந்து துபாய் தான். எனவே இப்போ கொத்தாக அள்ளி இருக்கிறது துபாய் போலீசார். மிக விரைவில் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. கைது செய்யப்பட்டவர்களுடைய விவரங்கள், அவர்கள் செய்த குற்றங்கள், இந்த மாதிரியான தகவல்களை வந்து இன்னும் ஒரு காணொளியில் பகிர்ந்து கொள்கின்றேன். நல்லது அன்பான உறவுகளை, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.